மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் பாலியல் சம்பந்தப்பட்ட செக்ஷுவல் ஹெல்த்தை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் அதாவது என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் 00477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 077356245 மூலம் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். இன்று பல பேர் எங்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த மெஸ்டுபேஷன் அல்லது சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம் செய்கின்ற போது செய்வதற்கு அவர்கள் இந்த பான் ஃபில்ம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அல்லது ப்ளூ ஃபில்ம்ஸ் என்றுவார்கள், பான் ஃபில்ம்ஸ் என்றுவார்கள், இப்படிப்பட்ட படங்களை பார்த்து கொண்டு இந்த மெஸ்டுபேஷனை கைப்பழக்கத்தை செய்யலாமா வைத்தியர் அவர்களே, இதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்படுமா என்று சொல்லி பல கேள்விகளை அவர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையாக தொலைபேசியின் மூலமாக இவற்றுக்கு மறுமொழி கொடுப்பது என்பது ஒரு பெரிய விளக்கமாக இருக்கும் என்றபடியான நான் சொன்னேன், அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி நாங்கள் கட்டாயமாக பேசுவோம் என்று. உண்மையாக என்ன, எங்களுடைய அடிமனதிலே பல தவறான தப்பறை கொள்கைகளோ தவறான கொள்கைகள் பல புகுந்து இருக்கின்றது. முதலாவது இந்த மெஸ்டுபேஷன். முதலாவது யோசிச்சுக்கொள்ள வேண்டும், இந்த மெஸ்டுபேஷன் என்பது ஒரு பிழை என்று சொல்லி நினைப்பது 100% தவறு. எங்களுடைய மருத்துவ ரீதியிலே இந்த மெஸ்டுபேஷனின் மூலமாக, இந்த சுயபலக்கத்தின் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கின்றது. நான் பல தடவைகளிலே இந்த நிகழ்ச்சியிலே சொல்லி இருக்கிறேன். என்றாலும் கூட பல பேர், டாக்டர் ஒரு நாளைக்கு ஒருக்கா மெஸ்டுபேட் பண்றது சரியா அல்லது 4 நாளைக்கு ஒருக்கா செய்வது சரியான்னு சொல்லி பல விடயங்களை கேட்கிறார்கள். இதிலே ஒரு விதமான, முதலில் யோசிச்சு கொள்ள வேண்டும், ஒரு விதமான இந்த சுய இன்பம் காண்பது என்பது ஒரு விதமான பிழையும் இல்லை. எனவே அதை எந்த நேரமும் நாங்கள் மெஸ்டுபேட் பண்ணலாம். ஒரு நாள் ஒருக்கா, 2 தரம் 3 தரம் உங்களுக்கு ஏழுமான தரம் நீங்கள் பண்ண முடியும். அதிலே ஒரு விதமான தவறும் கிடையாது. இரண்டாவதாக, இந்த மெஸ்டுபேஷன் பார்க்கின்ற போது இந்த போன் ஃபில்ம்ஸை பார்க்கலாமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. உண்மையாக இந்த போன் ஃபில்ம்ஸ் பார்ப்பதற்கு நாங்கள் அந்த பிசியாலஜி, உடற்தொழியலை நாங்கள் பார்க்கின்ற போது ஏன் ஆண்களோ அல்லது பெண்களோ இந்த பாலியல் படங்களுக்கு, இந்த நீல படங்கள் என்று சொல்லலாம், பான் ஃபில்ம்ஸ் என்று சொல்லலாம், ஏன் அவர்கள் அடிமை ஆகிறார்கள் என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதருக்குமே ஃபேண்டாசி இருக்கின்றது. எல்லாருமே கற்பனை உலகத்திலே நாங்கள் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கற்பனை காணலாம், நான் ஜனாதிபதியாகவோ, நான் அப்படியாகவோ இப்படியாகவோ, அல்லது ஒரு ஏழை தொழிலாளி தவிர ஒரு உலங்குவார்களே ஹெலிகாப்டர் போவது போல பல விதமான கற்பனை உலகம் ஃபேண்டாசியும் இருக்கிறது. அது ஒரு சாதாரணமான நிலைமை. அதே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் செக்ஷுவல் ஃபேண்டாசியும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பெண்கள் புதிதாக அவர்கள் இந்த ஏஜ் அட்டன் பண்ண நேரம், அதாவது பெண்கள் வயதுக்கு வந்த நேரம் உங்களுக்கு தெரியும், ஒரு பின்னேரம் வந்தவரும் ஒரு நல்லாக பூ எல்லாம் வச்சு, தொண்டையெல்லாம் பாடி, எண்ணெய் வச்சு, நல்ல உடுப்பு பூர்த்தி கொண்டு வந்து நிற்பார்கள். அப்போது நாங்கள் கேட்கலாம், அவங்க போக போறீர்கள்? இல்லை, அவர்கள் என்ன, அதாவது அவர்கள் அந்த நேரம் தான் அவர்களுடைய இரத்தத்திலே வருகின்ற இந்த ஹோமோன்களினுடைய தொழிற்பாடு காரணமாக அவர்களுக்கு இந்த ஆசைகள் எல்லாம் வருகின்றது. எனவே அது பிழை அல்ல, அதுவும் ஒரு ஃபேண்டாசி, வடிவாக உடுப்படுத்தி அழகாக இருப்பது. அதே போலதான் பல பேருக்கு இந்த ஃபேண்டாசி இருக்கின்றது. அதில் செக்ஷுவல் ஃபேண்டாசியும் பல பேருக்கு இருக்கிறது. எனக்கு சில பேர் பல இடங்கள்ல இருந்து, வெளியூர்கள் இருந்து கதைக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உண்மையாக இதை சொல்வது எனக்கு என்னுடைய கடமை. அவர்களுக்கு சில செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது. அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்யறால், இன்னொரு ஆணையோ தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு தன்னுடைய மனைவியுடன் அவர் இருக்கின்ற போது பார்த்து கொண்டிருப்பார். இது அவருடைய செக்ஷுவல் ஃபேண்டாசி. இது எங்களுக்கு, உங்களுக்கு, உங்களுக்கு பிழையாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அது சரியாகவும் அது அவருடைய கற்பனையாகவும் இருக்கின்றது. இப்படி எங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசிஸ் இருக்கிறது. இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி கற்பனை உலகத்தில் இருப்பதை நாங்கள் நிஜ வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க முடியாது. எங்களுடைய இந்த வேதியியல் கெமிஸ்ட்ரியிலே நாங்கள் சொல்லுவோம் ஐடியல் கேஸ், அந்த கற்பனையான ஒரு வாயு. அப்படி உலகத்திலே ஒன்றுமே கற்பனையான வாயு, ஐடியலான ஒரு வாயு ஒன்று சொல்லுவோம், ஐடியல் கேஸ் என்று சொல்லுவோம். அப்படி உலகத்திலே ஒன்றுமே எடுக்க முடியாது. அதே போலதான் எங்களுக்கு இந்த கற்பனை உலகத்திலே நாங்கள் மிதக்கின்ற போது, இருக்கின்ற போது, அந்த கற்பனை உலகத்திலே நாங்கள் பார்ப்பது எல்லாம் எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும்.
வடிவாக யோசிச்சுக்கொள்ளுங்க. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துவது, நாங்கள் வாழப்போவது கொஞ்ச காலம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் கூட நான் ஒரு பதிவை ஒன்றை முகநூலிலே நான் ஏற்றியிருந்தேன். அதாவது இது அடுத்த 100 வருடங்களுக்கு பிற்பாடு, அதாவது 2125ஆம் ஆண்டு நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுடைய வீட்டில் எங்களுடைய உறவினர்கள் இருக்க மாட்டார்கள், எங்களுடைய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், எங்களுடைய வீட்டிலே வேறொருவரும், அது எங்களுடைய காரிலே வேறொருவரும் பயணம் செய்து கொண்டு இருப்பார். எனவே வாழ்க்கை என்பது ஒரு மிக குறுகிய காலம். எனவே தங்களுடைய கற்பனை உலகத்திலே பார்ப்பதை அவர் நிஜ வாழ்க்கையிலே அவர்கள் எடுப்பதற்காக, அதை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த போன் பிலிம்ஸை பார்க்கிறார்கள். இது ஒரு விதத்திலும் பிழையானது என்று சொல்லி எவருமே சொல்ல முடியாது. எவருமே சொல்ல முடியாது. அடுத்ததாக, எத்தனை வயசுக்கு பிறகு போன் பிலிம்ஸ் பார்க்கலாம் என்று சொன்னால், எங்களுடைய கணக்கின்படி 14 வயது. எனவே 14 வயசுக்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் இப்பத்தி இருக்கிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இந்த போன் பிலிம்ஸை பார்க்க விளைகிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், பெண் பிள்ளைகள் பார்க்கிறார்களா என்று. 100க்கு 100% பெண் பிள்ளைகள் பார்க்கிறார்கள், பெண்கள் எல்லாமே பார்க்கிறார்கள். இதன் காரணமாக தான் பல பேர் அவர்களுக்கு இந்த இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அல்லது ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன், விந்து முந்துதல் பிரச்சனை உடையவருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், கட்டாயமாக உங்களுடைய வருத்தத்தை ஏதாவது செய்து நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால், வருத்தம் என்று சொல்ல முடியாது உங்களுடைய பிரச்சனையை, இல்லாவிட்டால் உங்களுடைய மனைவி வேறுடன் சென்று விடுவார். இது நான் அனைவருக்குமே சொல்லுகிற விடயம். இப்போது எல்லா பெண்களுக்கும் நல்ல ஃப்ரீடம், நல்ல சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் எல்லா சமூக இணையதளங்களிலும் அவர்கள் பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்கிறார்கள். என்றபடியினாலே அவர்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதே போலதான் இந்த 14 வயசுக்கு பிற்பாடு இந்த போன் பிலிம்ஸ் பார்ப்பதிலே ஒரு விதமான பிழையும் கிடையாது. சில பெற்றோர், உங்களுக்கு தெரியும், இந்த போன்லே இந்த ஹிஸ்டரி ஒன்று இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு போன் பிலிமை நீங்கள் பார்த்து ஒரு சைட்ல போய் பார்த்தால் அந்த ஹிஸ்டரியிலே அந்த பார்த்தது இருக்கும். சில நேரத்தில் அம்மாமார் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய பிள்ளைகளினுடைய இந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்து அதுல ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அடிச்சு பிடிச்சுக்கொண்டு என்னிடம் பெறுவாங்க. வந்து என்ன கேட்பார்கள், நீங்க பாருங்க ஐயா, என்னுடைய பிள்ளை கெட்டு விட்டது, ஒரு இறந்த வீடு, ஒரு செத்த வீடு போலதான் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படி வேண்டு பிள்ளை கேடு. ஆனால் அதே பிள்ளை நான் கண்டிருக்கின்றேன், அதே பிள்ளை நான் அந்த பிள்ளைக்கு கவுன்சில் செய்து இப்போது அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலே இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியிலே அவர் இருப்பது, இலங்கையில மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே அவர் 3 இடத்து இருக்கிறார். எனவே பாருங்கள், அந்த இடத்துல அந்த பிள்ளை சின்ன வயதிலே தாய் அந்த பிள்ளையினுடைய போனிலே இந்த போன் பிலிம்ஸை தாய் பார்த்தது. ஆனால் அந்த பிள்ளை நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டது. என்றபடியினால் இந்த போன் பிலிம்ஸ் பார்த்து கொண்டு மாஸ்டர்பேஷன் செய்வது என்பது ஒருபோதுமே பிழை இல்லை. ஆனால் எந்த ஒரு விடயத்துக்கும் பட் என்று சொல்லுவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதில் பிரச்சனை வரும். அதை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்புகள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பவர்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.